இல்லை கஞ்சா விற்கிறதுக்காக நாங்கள் சொல்லிடலாமா? எனக்கு இந்த விஷயம் இல்ல வேற ஒரு மாதிரியான நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகையா வந்திருக்கிறோம். எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தினை நோக்கம் என்ன? மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய ஐரோப்பிய கும்பலுக்கும் கண்டனத்தை தெரியப்படுத்த வேண்டும். எங்களுக்கு மீண்டும் அதே இடத்திலே பாதர் பள்ளியை நாங்கள் கட்டிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனது அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் டிசம்பர் 6 என்று சொன்னால் என்ன? உலக அரங்கிலே தலை குனிந்த நாள். உலக அரங்கிலே இந்தியா தலை குனிந்த நாள் தான் டிசம்பர் 6. டிசம்பர் 6 வந்து என்று சொன்னால் அங்கே ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்த நாள் டிசம்பர் 6. ஜனநாயக நாட்டிலே உலக அரங்கிலே தலை குனிந்த நாள் டிசம்பர் 6. டிசம்பர் 6 என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய புனித பள்ளியான அந்த பள்ளிவாசலை இடித்த நாள் டிசம்பர் 6. 20 ஆண்டு காலமாக இஸ்லாமிய சகோதரர்களும் மாற்று மத நண்பர்களும் எத்தனையோ பேர் இது தவறு, அவர்களுக்கே சொந்தம் என்ற இடத்தில் என்று சொல்லி 20 ஆண்டு காலம் அன்றைக்கு இதுவரைக்கும் நாங்கள் போராடி வருகிறோம். எனது அருமை மாற்று மத நண்பர்களாக நான் உங்களிடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வந்திருக்கிறேன். என்றைக்காவது இந்தியாவிலே ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவன் எங்கேயாவது ஒரு கோவிலை இடித்துக் கொண்டா ஒரு மாற்று மத சபையினுடைய சர்ச்சை என்று சொல்லக்கூடிய அந்த சர்ச்சை இருக்க சரித்திரம் எங்கேயாவது இருக்கிறதா? அயோக்கிய கும்பல்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலை இடிக்கிறது, மத கலவரத்தை தூண்டுவது, இது போன்ற கயவர கூட்டம் தான் இன்றைக்கு நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியான முறையிலே ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்தாலும் மௌனமா இருந்தக்கூடிய நரசிம்ம ராவ், அந்த நரசிம்ம ராவ் அவன் ஒழுங்காக தன்னுடைய பிரதமர் பதவி என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பாதுகாக்கக்கூடியவர் தான் பிரதமர். அவரே அன்றைக்கு கோவிலிலே பூஜையில் இருந்தார். பள்ளிவாசலை இடித்து முடித்த பின்புதான் அவர் பூஜையை முடித்தார் என்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகை வாயிலாக தெரியப்படுத்துகிறது. இது மாத்திரமல்ல, இன்றைக்கு கடந்த 2 ஆண்டுக்கு முன்பாக அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. எப்படி தீர்ப்பு? இன்றைக்கு சொல்ல போனால் என் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டாலும் அதையும் நான் சந்திக்க தயார். நீதிபதி அவர்கள் 3 நீதிபதி அவர்கள் என்ன செய்தார்கள்? கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு இங்க இருக்கக்கூடிய ரவுடி செய்வான். அப்படியா நீ உனக்கு மத்திய அரசாங்கம் சம்பளத்தை வழங்கி மக்களுடைய வரிப்பணத்திலே நீ நீதிபதியாக இருந்து கொண்டு மக்கள் கொஞ்சம் நம்பக்கூடியது நீதிபதியா? நீனும் மானம் கெடுத்தனமா கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு எப்படி வழங்கின? இப்போ ஒருத்தன் ஒரு பொருளை திருடினான். ஒரு பொருளை திருடணும்னா என்ன நடக்குது? உடனடியா பாதிக்கப்பட்டவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய், ஐயா இவன் பொருளை திருடிட்டான், அதனால நீங்க கேட்டுட்டாங்க. சரி, போய் கேட்டுதான் போனா அங்க போன இடத்துல இது யார் பார்த்தா? இந்த இவர் பார்த்தாரு. அப்படியா? சரி ரைட், அவர் பார்த்தாரோ? 3 பேர் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் வழக்கு போட்டாச்சு. நீதிபதி என்ன செய்யணும்? இதுவரைக்கும் உலகத்திலேயே நடைபெறாத சிவில் சட்டத்துல யாருக்கு இடம் சொந்தமையா இருக்குது, பங்கு போட்டு கொடுக்கிறதுக்கு நீதிபதிக்கு அதிகாரம் கிடையாது. பங்கு போட்டு கொடுக்க நீ யாரா? எங்களுடைய இஸ்லாமிய சொத்தை பங்கு போடுவதற்கு உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது? நான் கேட்கிறேன். என்னோட அருமை சகோதரர்களே, ஒருத்தர் திருட பிறகு அந்த நீதிபதிக்கு தெரிகிறது, சென்றவரை என்ன செய்யணும்? அதை சிவில் முறையாக சரி செய்து அது யாருக்கு இடம் சொந்தம் அப்படிங்கிற விட்டு போட்டு பறிகொடுத்தவனுக்கு ஒரு பாதி, அதை திருடா பாருங்க, நான் திருடினேன் அப்படியா, நீ ஒரு பாதி வச்சுக்கோ. அப்படியா? நீ நான் பார்த்தோம்ல, நீ திருட பாத்தியா, அப்ப நீ முடிஞ்சு வச்சுக்கோ. எப்படி?
தீர்ப்பு பாருங்க. உனக்கு எதிராக நீதிபதி பதவி நான் கேட்கிறேன். அலகாபாத் தீர்ப்பா இது? கோர்ட்டினுடைய மானங்கட்டவர்கள் நீங்க எல்லாம் எதுக்குற நீதிபதியா இருக்கீங்க? இதை என் மீது அவமதிப்பு வழக்கு போட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அதை சந்திக்கிறதற்கு நான் தயாராக இருக்கிறோம். அதில் என்ன மாற்றம் கிடையாது. இந்த மாதிரியான தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, ஒரு தாய் மாற்று மத சகோதரன் சொல்ல போனா கோயில் குளம்லாம் போய் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தவம் இருந்து பிறக்காங்க. இஸ்லாமிய சகோதரனா இறைவனிடத்திலே துவா செய்து அந்த தாய்க்கு குழந்தை பிறக்கிறது. 20 ஆண்டு காலம் கழித்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வாய் பேச முடியாமல் இருந்திருக்கிறது. என்னடா இது குழந்தை பிறந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியலையே, இது என்னடா பெரிய கொடுமையா போச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் என் இறைவா இந்த குழந்தையை நீ பேச வையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே கையேந்தும் பொழுது அவன் பேசிக்கிறான். என்ன பேசியிருப்பான்? அந்த குழந்தை சொல்லுது, அம்மா நீ எப்ப தாலியா இருப்ப, அப்பா எப்ப ஜாவா நீ எப்ப தாலியா இருப்ப. அது போன்றுதான் இன்றைக்கு அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. 20 ஆண்டு காலம் நாங்கள் தீர்ப்புக்காக இயங்கி இருந்த நேரத்திலே அந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது? அம்மா அப்ப எப்ப ஜாவா நீ எப்ப தாலியா இருப்ப. இதுதான் ஒரு தீர்ப்பு. என்னடா மாநகர தீர்ப்பு? இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர யாருக்கும் கிடையாது. ஆகையாலே நீங்கள் பலவிதமான குளறுபடிகளை செய்ய நினைச்சால் நாங்கள் அஞ்ச மாட்டோம். நாங்கள் உங்கள் காவல்துறைக்கு ஒன்று சொல்றேன், உங்களுடைய ஈட்டியா இருக்கட்டும் இல்ல அந்த குருவி சூழ்ந்த துப்பாக்கியா இருக்கட்டும், எங்க ஈட்டி மூலம் எங்க இதயத்தை துவைக்கலாம், உங்க ஈட்டி மூலம் எங்க நெஞ்ச பிறக்கலாம். ஆனால் எங்களுடைய ஈடுபாடை யாரும் தெரிந்துவிட முடியாது. அது தெரியுமா? அதை மட்டும் நாம உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். தேவையில்லாம காவல்துறை இருக்கு. என்ன நடக்குது? குடிச்சு போட்டு ஆடமா போடுறாங்க. இதை நான் கேட்கிறேன். இந்த காவல்துறை விடுங்க. செங்கோட்டையில ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்? செங்கோட்டையில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அந்த நகரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் மாரிமுத்து. அந்த மாரிமுத்து என்ன செய்யறாரு? அங்க இருக்கக்கூடிய இரவு நேரங்கள்ல மின்சாரம் தடைப்பட்டது. மின்சாரம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இல்ல. அது தடைப்பட்ட நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு? ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு தவறான பெண்களிடத்தில் போறது. பேர கூட சொல்ல முடியும். பாத்துமுத்து இந்த பெண்ணு எஸ்எம்எஸ் ஸ்கூல்ல அரசு ஆண்கள் பெண்ணில் பண்ணக்கூடிய டீச்சரு, கம்ப்யூட்டர் சென்டர் வேலை கூடிய பெண்ணு, அப்புறமா கேரளாவுக்கு அரிசி கடத்தக்கூடிய பெண்ணு, இப்படி பலவிதமான பெண்ணோட தவறான உறவுகளை வைத்துக் கொண்டு அங்கே அவர்கள் சொல்லியபடி யார் மீது வழக்கு போட வேண்டும், யார் மீது வழக்கு போடக்கூடாது, இதுதான் அங்கே நடக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்து. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், இதுதான் போலீஸ் லட்சணமா? இது போன்று காவல்துறை மிக மோசமாக நடந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவுக்கு ஏரிச்சாராயம் கடத்தது. ஏரிச்சாராயம் கடத்தது என்ன? கேரளாவுக்கு எல்லையில செக் போஸ்ட்ல வந்து இவர் விட்டுருக்காரு. ஆனா கேரளா எல்லையில பிடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான இன்ஸ்பெக்டர் செங்கோட்டையில. அது மட்டும் இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே சிவாஜி ஜெயலட்சுமி கேள்விப்பட்டிருப்பிய. அவருடைய ஏற்கனவே உள்ள ஜெயிலில் போய் வழக்கில் போயிட்டு வந்தாலும் இவரை நீங்கள் இடமாற்றம் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் முற்றுகை தென்காசியில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். இப்ப இந்த பிரச்சனை நான் வந்து பேச வரல. எங்களுடைய முக்கியமான நோக்கம் எல்லாம் வரக்கூடிய தீர்ப்பு விரைவான தீர்ப்பாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தீர்ப்பு முறையான தீர்ப்பாக இருக்க வேண்டும். விரைவுபடுத்த வேண்டும் தீர்ப்பை. இல்லை என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒருபோதும் ஓய மாட்டோம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.